ரொம்ப நாள் முன்னாடி ஸ்னார் ட்ரம் டியூனிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சு நீங்கள். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம டாம் பார்க்க போகிறோம். டாம் ஏற்கனவே எப்போயோ போட்டிருக்க வேண்டியது, பட் போட முடியல. இப்போ தான் டாம் போட முடியுது. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன், ஸ்டார்டிங்கில் என் டாம் இப்படி இருக்குது, எண்டிங்கில் வந்து உங்கள் டாம் சூப்பராக சவுண்ட் ஆயிரும்னா கண்டிப்பாக இல்லை. ஒரே டக்குன்னு அது நடக்காது. அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வேணும். நீங்கள் டோன் கேட்கணும், காதில் கேட்டு அதை டியூன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆகும். இதுவுமே இந்த டியூனிங்குமே ஒரு லேர்னிங் மாரி தான். டக்குன்னு வந்துடாது. நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரம்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரம் ஹெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாள் அடைவில் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி டியூன் பண்ணால் இப்படி சவுண்ட் வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ அது நீங்கள் முக்கியமாக மைண்டில் நான் வச்சுக்கணும். ஆனாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் டாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமாக ட்ரம் கீ எடுத்துகிட்டு வந்துடுங்க. ட்ரம் கீ இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ட்ரம் கீ உங்கள் டாமு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு டாம் மட்டும் நான் சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ண 12 இன்ச் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த இன்ச் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம டாம்க்கு எல்லா டாம்க்குமே சிமிலர் ப்ராசஸ் தான் வரும். டியூனிங்கே ஒரு சிமிலர் ப்ராசஸ் தான். பட் டிஃப்ரெண்ட் ட்ரம், டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸு, டிஃப்ரெண்ட் ஹெட் சைஸ்னால அது கொஞ்சம் மாற சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்னார் டியூனிங் நீங்கள் வீடியோ பார்க்காட்டி மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் டாமு இந்த கீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ட்ரம், ஒரு நல்ல ஹெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நம்ம ரொம்ப மட்டமான ட்ரம்மில் மட்டமான ஹெட்டில் போட்டு பண்ணோன்னா அது என்ன தான் பண்ணாலும் அது ஓரளவுக்கு தான் அதில் டோன் வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு டீசென்ட் ட்ரம்மில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நான் யூஸ் பண்ணுறது டாமா ட்ரம் நான் யூஸ் பண்ணுறேன். ஹெட் வந்து இவன்ஸ் UV2 இந்த ஹெட்டு நான் போட்டிருக்கிறேன். இதை பற்றி நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகும்போது. அதுதான் அது நீங்கள் நல்ல ஒரு ட்ரம்மு, நல்ல ஒரு ஹெட்டு சூஸ் பண்ணிவிட்டு, ஒரு வேளை ட்ரம்மு கொஞ்சம் பழைய ட்ரம்மாக இருந்தாலும் நீங்கள் ஹெட்டு மாற்றும் போது கொஞ்சம் அந்த டோன் மாற சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோட்டட் ஹெட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டோன் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோட்டட் ஹெட்டுன்றது இந்த மாதிரி இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கோட்டட் ஹெட்டு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட அந்த சைடு தெரியாது. ஸோ கிளியர் ஹெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர் ஹெட்னா இந்த மாதிரி இருக்காது, ஒயிட்டாக இருக்கும். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக தான் இந்த கோட்டட் ஹெட் நான் மாற்றிருந்தேன் இவன்ஸ் UV2க்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளியர் ஹெட்டில் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரெசனேட் ஆக சான்ஸ் இருக்குது. உங்கள் சவுண்ட் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகி, சில பேருக்கு அந்த டோன் பிடிக்கும், கிளியர் ஹெட் டோன் பிடிக்கும். சில பேருக்கு கோட்டட் டோன் பிடிக்கும். கோட்டட் வந்து திக்காக இருக்கிறதுனால இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் ப்ளை சொல்லுவாங்க, டபுள் ப்ளை சொல்லுவாங்க. இதில் வந்து திக்காக இருக்கிறதுனால உங்கள் டோன் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது, டக்குன்னு அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ உங்கள் டோன் ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா ரேண்டமாக யூடியூப்பில் போயிட்டு ட்ரம் டாம் ஹெட் கம்பேரிசன் அப்படி போட்டிங்கன்னா நிறையா வரும். ஒரு சிங்கிள் வீடியோவில் ஒரே டைமில் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் டாம் டிஃப்ரெண்ட் ஹெட்டில் போட்டு வாசிப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஹெட்டு இந்த மாதிரி ட்ரம் வாங்கினா நம்மளுக்கு இந்த டோன் வரும். அந்த ஐடியா உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்புறமா உங்களுக்கு என்ன ஹெட் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதிலே இப்போ ரீசெண்டாக நிறைய ஹைட்ராலிக் ஹெட்ஸ்னு வந்திருக்கு. அது எப்படின்னா உள்ள ஒரு ஜெல் லேயர் மாதிரி இருக்கும், ஆயில் ஜெல் லேயர் மாதிரி இருக்கும். அது இன்னும் அந்த மெட்டல் ட்ரம்மர்ஸ்க்குலாம் அது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மெட்டல் ட்ரம்மர்ஸ் வந்து வேகமாக வாசிப்பாங்க. வேகமாக வாசிக்கும் போது அவங்களுக்கு பெருசாக அந்த சஸ்டெயின் ஆஃப் சவுண்ட் அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்க நோட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ட்ரம்மில். ஸோ அதனால் வந்து அவங்க ஹைட்ராலிக் ஹெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் நிறைய ரேஞ்ச் வேரி ஆகும். நீங்கள் நல்ல அந்த ஹைட்ராலிக் ஹெட், அக்வேரியன் ஹெட்ஸ்லாம் போனீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். போக போக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளியர் ஹெட் ரொம்ப நாளாக வாசிச்சிருந்தேன். இப்போ கோட்டட் மாற்றிருக்கிறேன். கோட்டட் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு அப்புறம் ஹைட்ராலிக் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 ஹெட்டுமே, அதாவது இந்த பாட்டம் ஹெட்டு, டாப் ஹெட்டு, இது ரெண்டுமே நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம டாப் ஹெட் மட்டும் தான் பண்ண போகிறோம். பாட்டம் ஹெட்டுக்கும் அதே சேம் பிரின்சிபல் தான் வரும். அகைன் சில பேருக்கு வந்து இங்கே மேலே எந்த அளவுக்கு டியூன் பண்ணியிருக்கோமோ அதேமாரி கீழே பாட்டம் ஹெட்லேயும் டியூன் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஜென்ரல் ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வருது, அந்த டாமில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை ஃபியூச்சர் வர வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட்ஸ் பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது இந்த டாம் வந்து இப்போ ஏற்கனவே கொஞ்சம் டீசெண்டான டியூனில் தான் இருக்குது. அது இப்போ எங்கள் செட்டப்பில் தான் நான் கழட்டியிருக்கிறேன். ஓகே, இங்கே நல்லா கேட்குது. இந்த மைக் வழியாக உங்களுக்கு அங்கே எப்படி கேட்குதுன்னு தெரில. ஓகே, ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த பிளாக் கலரில் ஒட்டுறோமே இது என்னதுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மூன் ஜெல் இல்லை ஸ்லாப் கேட்ச் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதுவும் வந்து அந்த சவுண்ட் வந்து எலாங்கேட் ஆகாமல்
இன்னும் கொஞ்சம் டைட்டாக நிற்கிறதுக்காக. நான் கோட்டட் ஹெட் மேலேயே இது போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் கிறிஸ்பாக நிற்கிறதுக்கு, டைட்டாக நிற்கிறதுக்கு. அகைன் இதுவும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் போடணுன்னா போடலாம். கிளியர் ஹெட்லேயும் இது நீங்கள் போடலாம். இதிலே டிஃப்ரெண்ட் சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. இது லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரேண்டமாக எல்லா லக்ஸையும் லூஸ் பண்ண போகிறேன். லக்கை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இல்லை சுற்றி இந்த ஒரு சின்ன ஒரு ரிங் லேயர் மாதிரி இருக்கும். அது நான் சில டைம் பண்ணும்போது இப்போ அது எங்கேயாவது கீழே விழுந்துடும். அப்புறம் அது ரொம்ப நேரம் உட்காந்து தேடிட்டு இருப்போம். லக்கை எப்பயுமே வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஆல்மோஸ்ட் எல்லா லக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே இந்த ட்ரம் ஹெட்டை அப்படியே வெளியே எடுக்க வேண்டியதான். எடுக்கும்போது அகைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க. ஸோ ஹெட்டை வெளியே எடுத்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் டாம் அவ்வளோ தொடச்சதே இல்லைன்னா நம்ம எப்பவுமே ட்ரம்மில் உட்காரும் போது அப்படியே உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிடும். இது டாம் உங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டைமு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ட்ரம் முன்னாடி இப்படி தான் வச்சு டாமை பார்த்துருப்பீங்க. இப்போ கையில் கழட்டி பார்க்கும்போது எவ்வளோ தூசி எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் கொஞ்சம் தொடச்சி வச்சுருக்கிறேன், நல்ல பெருசாக டஸ்ட்டு தெரில. பட் இதை டியூன் பண்ணும்போது உங்கள் டாமியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஹெட்டு எங்கே கனெக்ட் ஆகுதோ இந்த ஹெட்டை சுற்றி ஜஸ்ட் ஒரு ஒயிட் கிளாத்தில் அப்படியே நீங்கள் கை வச்சு அப்படியே இந்த டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற எட்ஜஸையும் லேசாக ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். உள்ளே டஸ்ட் இருந்தாலும் அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டு மாற்றணுன்னா மாற்றலாம். ஏன் இது டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் வச்சுருக்கவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இல்லை ஏற்கனவே ஒரு பழைய ஹெட்டு வச்சுருக்கிறீங்க, இப்போ வேறு ஹெட்டு மாற்றுறீங்கன்னா வேறு ஹெட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் அதே சேம் ஹெட்டு தான் நான் இதில் திருப்பியும் போட போகிறேன். இந்த ஹெட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். சில பேருக்கு இந்த லோகோ வந்து நேராக அப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும்னு யோசிப்பாங்க. சில பேருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு போடுவாங்க. அது உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த ஸ்லாப் கேட்ச் இந்த ஜெல் வந்து இப்போ நீங்கள் ஒட்ட தேவையில்லை, ஏற்கனவே ஒட்டி வச்சிருந்தாலும் அப்படியே அங்கே இருக்குது. பட் நீங்கள் டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே தேவைப்பட்டால் எந்த இடத்துல வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் அந்த இங்கே உள்ளே போட போகிறோம். இப்போ நீங்கள் சும்மா ரஃபாக அடித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெட் சவுண்டு மாதிரி கேட்கும். நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் டாப் ஹெட் பண்ணும்போது பாட்டம் ஹெட் வந்து ஃபுல்லாக சவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடணும். நான் கீழே இன்னொரு இதேமாதிரி இருக்கிற ட்ரம் சேரில் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் தெளிவாக பண்ண முடியும். அகைன் அதேமாதிரி திருப்பி ரிவர்ஸில் பண்ணும்போது அதேமாதிரி நீங்கள் நான் வச்சுக்கோங்க. இந்த ஹெட் வந்து ஃபுல்லாக இந்த சவுண்ட் வந்து டெட் ஆகிடணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு ஹெட்டை மட்டும் நீங்கள் ஒரு சைடை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எங்கள் ஸ்டூலில் வச்சுருக்கிறேன். ஸ்டூல் வீடியோவில் தெரியுதான்னு தெரில. பட் நீங்கள் ஒரு சர்ஃபேஸ்லேயே அதில் அது மேலே வச்சுட்டு சவுண்ட் அதுலேருந்து எஸ்கேப் ஆகாத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரிங்கை மாட்டிட்டோம். இப்போ திருப்பி நம்ம ஸ்க்ரூஸ் உள்ளே போட போகிறோம். இது எதுக்காக கழட்டணுன்னா அகைன் நான் சொன்ன இந்த டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே பாதி டியூனில் இருக்குது, அதுலேருந்து பண்ணுறது அது வேறு. நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் தெரியும். ஓகே, இன்னும் நம்ம இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்னும் எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகலான்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த ரிங்ஸை லக்ஸ் திருப்பியும் உள்ளே போட போகிறோம். ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் ஃபிங்கர் டைட் தான் பண்ணுறேன். நான் ட்ரம் கீ வச்சு பண்ணல, ஃபிங்கர் டைட் தான் நான் பண்ணுறேன். அது நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக உள்ள லக்ஸ் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போ ஸ்லோவாக நம்ம ஃபிங்கர் டைட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க இந்த லக் உள்ளே போகிற அளவுக்கு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஃபிங்கர் டைட் பண்ண முடியுதோ அந்த அளவு டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரம் கீ வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்னார் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதே தெரியும். அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. பெருசாக அந்த ப்ராசஸ் ஒன்றும் மாறாது. ஸோ தொடர்ந்து அப்படியே அந்த ஃபிங்கர் டைட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கப்புறம் வர ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆக்சுவல் டியூனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள் கை வந்து இங்கே சென்டர் ஆஃப் த ட்ரம் வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க.
ஏன்னா நம்ம சென்டர்லேருந்து அப்படியே ஒரு லெக்காக நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா டியூன் வந்து ஈவனாக இருக்கும் அக்ராஸ் த ட்ரம் எந்த இடத்துலனாலும். இப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு இந்த சரியாக நம்ம முன்னே மாட்டாததுனால அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் எந்த இடத்துலலாம் நீங்கள் பண்ணணும்னு. இப்படி பண்ணுற மூலமாக ஈவனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப அழுத்திடாதீங்க உங்கள் ஹெட்டை. ஆனாலும் கொஞ்சம் அழுத்தி தான் நம்ம இதை பண்ணணும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை டியூன் பண்ண போகிறேன். இப்போ இன்னும் அந்த ஃபுல் ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண இனிஷியல் ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிங்கர் டைட் பண்ணதை இப்போ நான் ட்ரம் கீழே வச்சு பண்ணுறேன். சென்டர்லேருந்து கை எடுத்துடாதீங்க, அதே ப்ரெஷர் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ப்ரெஷர் கொடுத்தீங்களோ அதே ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுங்கள் த்ரூ அவுட். ஆல்மோஸ்ட் ஒரு 3 டர்ன்ஸ் வச்சுக்கோங்களேன், 3 to 4 டர்ன்ஸ் தான் பண்ணுறேன் எல்லா ஹெட்லேயும். 3 to 4 டர்ன்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஒன்று அந்த கை வச்சுருக்கிறேன். இப்போ நான் பார்த்தேன்னா எந்த இடத்துல அந்த டர்ன்ஸ் கம்மியாக பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நான் டைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கை வச்சு அழுத்தினாலும் அது ஒரு பம்ப் ஆகிருக்கிற மாதிரி, ஒரு இடத்துல மட்டும் பம்ப் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ நம்ம பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா தான் நம்ம லெசனிங் யூஸ் பண்ணி எப்படி இந்த டோன் பர்ஃபெக்டாக கொண்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம் இந்த ட்ரம் எப்படி சவுண்ட் ஆகுதுன்னு. ஒயிங் ஒயிங் அந்த சவுண்ட் வரக்கூடாது, அதுதான் நம்ம டியூன் பண்ணணும். இது அகைன் நிறைய ப்ராசஸ் இருக்குது. சில பேர் வந்து இந்த மாதிரி கிராஸில் பண்ணுவாங்க, நான் ஸ்னேரில் பண்ணும்போது அப்படி சொல்லியிருப்பேன். இல்லாட்டி நீங்கள் ரேண்டமாக சிங்கிள் இதாகவே பண்ணலாம், அப் அண்ட் டவுன் பண்ணலாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ முக்கியமாக நம்ம இந்த பிட்ச் கேட்கணும். எல்லா ஹெட்டோட அந்த சர்ஃபேஸில் அந்த எண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து நம்ம ஸ்டிக்கை வாசிக்க போகிறோம். இப்போ இதுக்கும் பிட்ச் கொஞ்சம் மாறுது. இப்போ நீங்கள் ஐதர் என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் கூட்டணும், இதில் இதை குறைக்கணும். ஸோ ரெண்டுமே சேம் பிட்ச்சில் அந்த லெவலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அதேமாரி நம்ம எல்லா எட்ஜஸ்லேயும் நம்ம கேட்டு இதை ஈவனாக நம்ம டியூன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. உங்கள் ட்ரம்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் அடிக்கடி பண்ணாலும் கொஞ்சம் வேகமாக பண்ண மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சு வாசித்து பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் தனியாக கேட்குறதோட நீங்கள் டாமை திருப்பியும் இப்போ நான் டக்குன்னு நாங்கள் மாட்ட முடியுமான்னு தெரில. நீங்கள் எல்லா டாமையும் நீங்கள் மாட்டிட்டு டாமோட அந்த டோன்ஸ் அதுதான் செக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஐ டாம்னா டுன் 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 அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ தனியாக பண்ணிவிட்டு அப்புறமா அது உள்ளே போட்டுட்டு எல்லாமே அந்த டாமோட ஸ்பெசிஃபிகேஷனில் ஐ டாம்னா அது ஒரு சவுண்டு, மிட் டாம் லோ டாம் அதே ஆர்டரில் வருதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம என்ன இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஐ டாம் வாசிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இது இந்த மைக்கில் நீங்கள் கேட்கறனால கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம் மேபி. இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ்ஸு. இப்போ கொஞ்சம் வேகமாக பண்ண மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் இங்கே கோட்டட் ஹெட் யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் ஈஸியாக முடிஞ்சிச்சு. நான் கோட்டட் ஹெட் வந்து நீங்கள் டியூன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ஏற்கனவே அது திக்காக தான் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் லேஸாக டீசென்ட் அளவு நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா போதும் நிற்கும். ரொம்ப அது நிறையா இந்த ஸ்லாப் கேட்ச் இல்லை மூஞ்சல் ஒட்டி அந்த டாமோட ப்ராப்பர்ட்டியே அது போகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன்னா அது டாம் மாதிரி அதை கேட்கணும்.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த டக் டேப் அப்படி இப்படின்னு போட்டு அது ரொம்ப அந்த டாமோட டோனே வெளியே வராத மாதிரி அப்படி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கேட்டுட்டு லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி திருப்பியும் டாம் உள்ளே மாட்டிட்டு 3 டாமுமே அதோட டோன் கரெக்டாக வருதா, டின் 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 அந்த மாதிரி டோன் ஸ்டார்டிங்கில் ஹையிலேருந்து கீழே இறங்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அகைன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டியூனிங்கும் ஒரு லேர்னிங் தான். ஓகே, நீங்கள் ட்ரம் வாசிக்கிறது அது மட்டும் லேர்னிங் நினச்சிக்காதீங்க. முக்கியமாக மேனுவல் ட்ரம், அக்கஸ்டிக் ட்ரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டியூனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இங்கே போகிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே வேறு ஒரு ட்ரம் இருக்குது. பட் நீங்கள் அதை வாசிக்கணுன்னா என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் ரெடியாக இருக்கணும், டியூன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நம்ம பேஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் போடலன்னு நினைக்கிறேன். டாம் 3க்கு வந்து ஆல்மோஸ்ட் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் டாம்க்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதில் போடலாம். பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அதில் ஹோல்ட் போடுற ஒரு ஆப்ஷன் இருக்குது, உள்ளே மஃபில் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் டியூன் பண்ணிவிட்டு உங்கள் ரூம் பொறுத்து அந்த சவுண்டு மாறும். இப்போ இங்கே நான் இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் ஒரு டீசென்ட் அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் டோன் நல்லா கொஞ்சம் ரிச்சாக கேட்கலாம் மேபி. பட் நீங்கள் இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் இந்த சவுண்ட் ப்ரூஃப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் அந்த டோன் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே கேட்குற மாதிரியே உங்களுக்கு அங்கே கேட்கணும்னு இல்லை. நீங்கள் இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அதேமாதிரி உங்கள் டாம் கேட்கணும்னு இல்லை. உங்களுக்கு எது அது பெஸ்ட்டாக நீங்கள் கேட்கும்போது தோணுதோ அதுமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் டாம் வந்து டாம் மாதிரி கேட்கணும், வேறு டிஃப்ரெண்ட்டாக அது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.